நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோ காலில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம வீடியோவை நம்ம தொடர்ந்து எடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரியலூர் மாவட்டம் கோரக்குடி தேசாண்ணா கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி அந்த அண்ணனை மீட் பண்ணி இப்போ அவங்களுடைய அந்த அனுபவங்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? கலியமூர்த்தி. சரிண்ணா. நீங்கள் உங்கள் சொந்த ஊர்? நம்ம சொந்த ஊர் கோரக்குடி. கோரக்குடிங்களா? 3 தலைமுறையாக மாடு வச்சுருக்கோம். சரிண்ணா. தாத்தா அப்பா அடுத்தது நான். நம்ம வேலை நம்ம வாழ்க்கை இதான் ஆயிடுச்சு. அதனால எதுவும் அப்பலேருந்து அப்பலேருந்து பார்த்தா மாடு கண்ணு இதுலேயே சிந்தனை இதிலே போயிடுச்சு, வாழ்க்கையும் இதிலே போயிடுச்சு. சரிண்ணா. இதான் நமக்கு வாழ்க்கை. ஷார்ட்டாக சொல்லணும், இதான் வாழ்க்கை நமக்கு. சரிண்ணா. அப்போ அப்பா பேர் தான் தேசம்? ஆமாம். சரிண்ணா. அவங்கள பற்றி சொல்லுங்கள். அப்போ அவங்க என்னென்ன மாடுகள்லாம் வச்சுருந்தாங்க? அதை பற்றி எல்லாமே பிளச்சேரி மாடு தான். சொந்த மாடுகள் இருக்குது, ஓட்டுற மாடுகள் இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இந்த விவசாயம் எல்லாம் அறுவடை ஆகிறப்ப அதுக்கு தேவைக்காக ஓட்டிப்போம். கிடையாது, ஊர் மாடு கொஞ்சம் ஓட்டிப்போம். சொந்த மாடு இருக்குது, எல்லாம் சொந்த மாடு 100 இருக்குது. அதை ஓட்டி சம்பாதிச்சிக்கலாம். அப்புறமா அந்த மாட்டை ஓட்டிட்டுலாம், ஓட்டிட்டு வீட்டு மாட்டோட இருந்துக்கலாம். வீட்டு மாடு நம்ம சொந்த மாடு கிடையாது மாடு வச்சிருக்கோம்ல, அதோட இருந்துக்கலாம். ஓகே. இப்போ அப்பாவுடைய கிடை மாடு பார்த்து அப்பா ஜல்லிக்கட்டு இருந்து கிடையாது மாடுலாம் அடிச்சிருக்கலாங்க? அப்பா அடிச்சிருக்காரு, அடுத்து நான் அடிச்சிட்டு இருக்கேன். மாடு நம்மள்ட்ட பார்த்தோன்னா ஒரு வேடிக்கைகளுக்கு மாடு எடுத்தனாலே குறைஞ்சபட்சம் அப்பா ஒரு 2 மாடை ஊத்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் தான் முடியும். ஏன்னா அப்போ ஓப்பன் வேடிக்கை, அதனால நிறையா ரூல்ஸ் எதுவும் இல்லை, போல வரல. அதனால அப்பாவுக்கு அந்த விவரம் இல்லை. அவருக்கு ஒரே அப்பலேருந்து எதுவும் தெரியாது, மாட்டை தவிர எதுவும் தெரியாது. அதனால அப்படியே இருந்துட்டாரு. நான் வந்தது அப்புறம் தான் ஃபோனு எல்லாம் வந்தது. அப்போது எங்கள் அப்பா பார்த்து பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா இது ஒன்று தான். அப்போ தான் யோசித்தேன், சரி ஒரு வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தான். அதனால தான் ஆரம்பிச்சு இந்த கோரைக்குடி தேசம் பாய்ஸ் அந்த குரூப்பு அது ஆரம்பித்து போயிட்டுருக்குது. எப்படிங்கிற மாடு தான் அதுதான். ஆமாம், அந்த மாடு தான். இதுக்கு அப்போ சிட்டிசன் ஒரு மாடு, அது வரலாறு அந்த மாடு. அந்த மாடு பேர் அறிவிச்சா எல்லா புடியாரும் கடையில் நினைப்பான். ஏன்னா 25,000 20,000 அந்த ஆடியோ வேணா பாருங்க, அது ஆடியோ இருக்குது, வீடியோ எல்லாமே இருக்குது பாருங்க. அந்த மாடு அவுத்துருக்கோம். அந்த மாடு நல்ல நேம்ல இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு மாடு வயசாயிடுச்சு. அப்புறம் இந்த மாடு வித்துட்டு இருக்கோம். அந்த போக்கு மாடு கட்டுனா கழட்டி போட்டு போவோம். எந்த மாடும் என் மாட்டுல இருந்து கண்ணு போய் இது வரைக்கும் யாரும் கட்டி தூக்கிட்டு போகுது. மாடு புடி மாடு ஆயிருக்கு, ஆனாலும் கட்டி தூக்கிட்டு போனதில்லை. மாடு முடிஞ்ச அளவு போராடி பார்க்கும். எந்த மாடு கிளட்ட முயற்சி பண்ணதாரு, எந்த மாடு தூக்கிட்டு போனா போதும், போயினா போதும்னு எந்த மாடு நிற்காது. ஆமா, எந்த மாடா இருந்தாலும் கழட்டி பார்க்கும். புடி மாடாகணும்னு சொல்ல, பெருமைக்கு சொல்ல, நம்ம மாடு கிளட்டும். முடிஞ்ச அளவு போராடி பார்க்கும், முடியாத பட்சம் தான் போகும். அதே மாதிரி இந்த மாடு நின்று பாயும். ஆமா, இது மாதிரி நான் இதை பார்த்தா இப்போ 4 வாடி அவுத்துருக்கேன். 4 வாடி அவுத்து 3 வாடி நின்று பாஞ்ச மாடு. ஒரு வாடியில மாடு கட்டு கொடுத்துருக்கு, ஒரு வாடியில கட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு புடியக்காரன் வீடியோ போட்டான். அதுக்கு சில எனக்குன்னு எதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, தெரிஞ்ச எதிரிகள் தெரியாத எதிரிகள், அவங்கெல்லாம் கீழே கமாண்டில் நிறையா போட்டாங்க. அடுத்த வாடி மாடு பாயின்னு எனக்கு தெரியும். அடுத்த வாடி மாடு அவுத்தா நின்று பாஞ்சுது. அதுக்கு அந்த வீடியோவுக்கு நான் கீழே போஸ்ட் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டேன் இல்லையா. களத்தில் வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதான் வெட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு களம் எடுத்துக்கிட்டா வெற்றியும் தோல்விங்க நிரந்தரமாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ அந்த களம் நல்ல பேர் நேம் ஆகிட்டு இருக்கேன், நல்ல நேமு. அன்னைக்குன்னு பார்த்தா மாடு இப்போ லாஸ்ட்டாக அவுத்த ஊர் இருங்கலூரில் அவுத்தா மாடு நல்லா பண்ணிச்சு. 5 ப்ரைஸ் போட்டாங்க. ஒரு தங்க காசு ஒன்று, ஒரு குக்கர் ஒன்று, ஒரு தென்னங்கன்னு, LED டிவி. அன்னைக்கு பார்த்தா அந்த மாடு ஒரு மாடு தான் நின்று பாஞ்ச மாடு, இருங்கலூரில் நின்று பாஞ்ச மாடு. அன்னைக்கு 5 ப்ரைஸ் போட்டாங்க. அந்த ப்ரைஸோட 2 ப்ரைஸ் வாங்கலாம். LED டிவி மட்டும் பசங்க ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம விஜய் பாசரண்ணா இருக்காங்களா, ஆமாம், அவங்க நேராக கேட்க கிடையாது. அவங்க ஆள்கள் இந்த மாதிரி தொலைபேசியில் கேட்டாங்க. எனக்கு தான் சொல்கிறேனே, எனக்கு ஒரே கான்செப்டே கோரைக்குடி தேசம் பாய்ஸ் அது வளரணும், எங்கள் அப்பா தெரியணும். அது ஒரே ஆதங்கம் எனக்கு. அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெருசாக நமக்கு நம்ம அந்த பணம் நம்மள்ட்ட ஒன்றும் நம்ம அதால் சாப்பிட போகிறது இல்லைல்ல. இது இருக்குது, இது இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்குமே நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும், எதுவும் வாங்குற அளவுக்கு. அப்புறம் என்ன இருக்குது, அதை விற்று தான் நமக்கு எதுவும் ஆகணும் இல்லை. இது போதுமே, அப்புறம் அதை விற்று என்ன பண்ண போகிறோம்? எனக்கு தேவை பேர் தானே, அந்த நேம் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். நமக்கு தெரிஞ்ச தொழில் நான் தான் சொல்கிறேன். அப்பாவுக்கும் இதான் தெரியும், எனக்கு இதான் தெரியும்னா இப்போதைக்கு எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் எனக்கு மற்றது எதுவும் இல்லை, இதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கே போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் வந்தாலும், எவ்வளோ அங்கே ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் இங்கே எப்படா போங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், தோணிக்கிட்டே இருக்கும். ஆளுங்கள் இருக்காங்க, ஆளுங்களுக்கு
நிலது வெட்டுறது டீ சாப்பாடு அது பார்க்கணும். மாட்டுக்கு தீனி நம்ம என்ன இருந்தாலும் நான் அப்படி போனாலும் வந்தாலும் மாட்டை ஒரு அரை மணி நேரம் நின்று மேய்ச்சா அது மேய்ச்சி தண்ணி கட்டி விட்டு அது மேய்ஞ்சாதான் நமக்கு ஒரு திருப்தி வரும். மாடு மேய்ஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேலைகள் ஏதாவது பண்ண தோணும். அது மாதிரி இதில் இப்போ எத்தனை மாடு இருக்கும் இல்லை? இதில் ஒரு 500 மாடு இருக்குது. கண்ணு மாடெல்லாம் ஒரு 500 இருக்குது. இல்லை எத்தனை இந்த மாடெல்லாம் என்னென்ன இதுதான்? இதெல்லாம் முளைச்செடி இனம் தான். சரிண்ணா. எனக்கு இப்போ என்ன டவுட்னா பாருங்க, இப்போ எந்த மாடு எல்லா மாட்டிலையும் இப்போ நான் வந்து பார்த்துட்டேன். ஒரு மாட்டில் கூட மூக்க நான் வரும் இல்லை. எப்படின்னா அந்த மாட்டை நீங்கள் சமாளிக்கிறீங்க? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், எல்லாரும் பிடிச்சி கட்டுறோம், போகிறோம் வரோம். அப்போ யாரையாவது லேடிஸ் போகிறாங்க கட்டுறாங்க, அதனால மூக்கு ஒரு அவசியம். சில மாடு சாதுவாக இருக்காங்க, சில பேர் துணிச்சலாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு புளியங்குடிங்கிற கிராமம் இருக்குது, அங்கே யாரும் மூக்கணும் இது வரைக்கும். அங்கே ஒரு 500 மாடு இருக்குது. அதில் உள்ள அந்த 500 மாடு நான் ஓட்டிருக்கிறது. அங்கே பார்த்தா யாரும் மேக்சிமம் இது வரைக்கும் மாடு மூக்கு குத்துனதில்லை. அவங்களால அந்த டீ மூறு இதெல்லாம் அவங்க ரசிக்கிறவங்க, எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க அதை இயற்கையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால் வச்சுருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மூக்கு குத்தாது கேட்டிங்களா, அதுக்கு சொல்கிறேன். அது அவங்க துணிச்சலாக இருக்காங்க. இதே நம்ம ஒரு டவுன்லலாம் மாடு வச்சுருக்காங்க, சீம மாடு வச்சுருக்காங்க, அது டக்குனு இழுத்தஞ்சு வச்சுனா போச்சுன்னா வந்துன்னா அது பயப்படுறாங்க, நம்ம இழுத்தலிடுமோ அப்படின்னு. இது வந்து நாங்கள் ஆம்பளை தான் எல்லாம் மாடு கட்டுறது அவுக்கிறது. இன்னைக்கு நாங்கள் கட்டிட்டு ஒரு மழையில ஏதோ ஒரு இதனா ஒரு தேவையான போகிறோம். அன்னைக்கு யாராவது அந்த மாட்டை பிடிச்சா தூக்கி போட்டு யாராக இருந்தாலும் பெறட்டும். கையிலனா மாட்டை விட்டு வெளில மாட்டில் நிற்கிற வரைக்கும் யாரும் நிற்கலாம் போகலாம். மாட்டை விட்டு வெளில பிடிச்சா யாராக இருந்தாலும் ஜாடாது தூக்கி போட்டு போயிட்டோம். அப்படிங்கும் போது மூக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாட்டு அச்சம் தானே, மூக்கு வருவோம். அதனால அதில் அதை பிடிச்சி சீக்கிரம் நம்ம அதுக்குள்ளே வர மாதிரி இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் மூக்கு ரொம்ப அவசியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் ஒரு நம்ம கையில் இருக்க புடி மாதிரி தானே, அதனால அது ஒன்று. இது மூக்கு ஊற்றி கட்டி பால் கறக்கிற மாடு இல்லை, எல்லாம் அப்படியே மாடு கண்ணுக்காக மாடு. இப்போ இந்த நம்ம காலையை பார்த்து கண்ணு கேட்குறாங்க, கண்ணு கொடுக்கணும், அதுக்காக தானே மாடு. இது எதுவும் பால் கறக்கிறது இல்லைன்னா கிடையாது. எதுவும் ஆமாம், நம்மளே கடையில் தான் டீ குடிக்கிறோம். கடையில் வந்து கண்ணு வீரியமாக பாய் தான் இது ஒரு காரணம். ஆமாம், பால் அந்த அளவுக்கு மாட்டு அதே மாதிரி எல்லா மாடும் பாஞ்சிடாது. மாடு பாயிரத்துன்னு சில ஒரு விளக்குன்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா எல்லா மாடும் பாஞ்சிடாது. சில மாடு கை கால் குச்சி கைகாலாக இருக்கும், அந்த மாடு ஓடிப்போம் போக்கில். கை கால் தரமாக இருக்கும். கை கால் மாடு நின்று பாயின்னு பார்த்தா எல்லாத்தையும் வச்சு இப்போ சட்டப்போட கயிறு போட்டுலாம் ஆடு அப்படியே படபடப்பாக குதிக்கும். அந்த மாடு போக்கில் போயிடும், படபடப்பு அதிகம். நிதானமாக எந்த மாடு பார்க்குதோ அந்த மாடு கண்டிப்பாக நின்று பாயும். நெஞ்சு கணம் தேவை, கை கால் ஊக்கம் தேவை. மாடு நெஞ்சு கணமாக இருந்த மாடு துணிச்சலாக பாயும். நெஞ்சு கணம் இல்லாத மாடு கை கால் குச்சி இல்லாத மாடு ஓடிப்போம் போக்கில். அதான் நம்ம மாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாடு இன்னும் பயிர மாடு அங்கே போகிற மாடு பார்த்தா கட்டையை மல்ட்டிட்டு போயிடும். மாடு கட்டையை மல்ட்டிட்டு ஓடிப்போம். அது ஒரு விதம். அது மாடு கைகால் குச்சி கையால் மாடு. மாடு பார்த்தா ஹைட்டாக இருக்கும். இது அந்த மாட்டில் முக்கத்திட்டம் தான் ரெவடி. மாடு நெஞ்சு கணமும் இருக்கும், கைகால் ஊக்கமும் இருக்கும். அது மாடு துணிச்சல். அதான் ஒண்ணு. அந்த மாடு அந்த முத வைக்கும்போது பல்லு 6 திருக்கானூர்பட்டியில பாஞ்சேன். 14 நிமிஷம் பாஞ்சுது அந்த மாடு. ஆமா, 14 நிமிஷம் மாடு பாஞ்சுது. இது நம்ம கயிறு போட்டு தான் எடுத்துட்டு போனேன். அவர் செங்கிட்டோன்னு அவங்க கயிறு மாடு இருக்கு இந்த மாதிரி வெளில எடுத்துட்டு போங்கப்பா, அடுத்த மாடை வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் கையில பார்த்தா கையில கயிறு போட்டு எடுத்துட்டு போனேன். அப்புறம் பார்த்தா பூவாய் குளத்துல மாடு அவுக்கவே இல்லை. மாடு மூக்கு தடவை வந்துச்சு. அப்போ கூட அவங்க அறிவிச்சாங்க, மாடு கோழி பாயுது, மாடுக்கு மூக்கு வெட்டில யாரும் வெட்டில மாடு பாஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா வந்து மாடு ப்ரைஸ் இல்லை, மாட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போங்கண்ணே. நான் உடனே ஏன்னா நம்ம இவ்வளோ பொழப்பு இவ்வளோ எல்லாத்தையும் இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம், செலவு பார்க்கல, இங்கேருந்து மாடு ஏற்றிட்டு போகிறோம், ஏற்றிட்டு போயிட்டு மாடு அவுக்குறோம், ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸுக்காக போய் மாடு அவுக்குறோம். அதனால் உடனே நான் ஸ்டேஜில் ஏறி ப்ரைஸுக்காக மாடு அவுக்கல. என் மாடு கைத்தோட தான் நிற்கிது. என் மாடு கைத்தோட தான் மாட்டை கட்டுட்டோம். என் மாட்டு திறமை பார்க்க தான் நான் அங்கேருந்து மாடு ஏற்றிட்டு இருந்திருக்கேன். எனக்கு ப்ரைஸு வேணாம், உனக்கு எவ்வளோ ப்ரைஸ் வேணும், எம்மா பண்ணணும், என் மாட்டை பேர் அறிவிக்கணும், என் மாட்டை கட்ட சொல்லு. நீ எதுக்கு ஒரு ஆடியன்ஸ் பிடிக்கான்னு சொல்றது, நீ எதுக்கு மைக்கு பேசுற அப்படின்னு போய் இடத்துல ரொம்பிழுத்தேன். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு எங்கேயும் அவுக்கல. அதுக்கு பிறகு நடுலூர் அங்கதான் மாடு சொன்னோம் இல்லையா, மாடு ஏத்தம் கொடுத்துச்சு. அதனால சில வீம்புகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாடு வச்சிருந்தோம். நம்ம பசங்களே இந்த மாதிரி பண்ணிடுச்சு, இனிமேல் வச்சிருவோம். மாடு பாயும் அன்னேசு நமக்கு தெம்பு இருந்தாதான் நம்ம யாராவது ஒரு சண்டை வேணாலும் நம்ம அடிக்க முடியும். அடிக்கும் போது அன்னைக்கு மாட்டில் தெம்பு இல்லை. அப்ப நம்ம அவுத்து நம்ம தப்பு அன்னைக்கு. அதனால சரி அதோட போட்டோம், அடுத்த வாடி மாடு நின்று பாயலாம் நம்ம என்ன கேளு அப்படின்னு நம்ம பசங்களையும் சொன்னேன். அடுத்த நான் அது கமாண்ட்ல வந்து போகணும்னு நினைச்சேன் அந்த கமாண்டை பார்க்கும்போது. ஆனா போடக்கூடாது, சாதிக்கணும். சாதிக்கிறது நம்ம வேற, வாயால பேசுறது வேற, சாதிக்கிறது வேற. அந்த அதே வாடியில அந்த மாட்டை இருங்கலூர்ல அவுத்தான் மாடு நல்லா பாஞ்சுது. அந்த வீடியோ பாருங்க, சூப்பரா பாயும் மாடு. இல்லை அன்னைக்கு தான் 5 பிரைஸ். அந்த மாடு நல்லா பாஞ்சுது. அப்பதான் அந்த மாடு விஜய் பேசுகிற கிட்டேன்னு சொன்னால அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டது அப்புறம் இல்லை நம்ம மாடு நம்ம எங்களுக்காக வச்சிருக்கோம், மாடு எங்க பேருக்காக வச்சிருக்கோம், இந்த குறை தேசம் பாய்ஸ் அது வளரணுங்கிறதாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட்டோம். அப்புறம் கேட்டாங்கன்னு 2-3 நாளாக கேட்டாங்க. ஆனால் அவங்க பேர்லாம் சரியான தெரியல. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கவும் மாடு பார்க்க வரலாங்க, அந்த வீடியோ பார்க்கலாம் கேட்டாங்க. பேர் என்னன்னு தெரியல. ஒரு 2-3 பேர்லாம் மாடு கேட்டாங்க, தெரில. நமக்கு நம்ம நேமுக்காக மாடு தேவைன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த அண்ணன் சொல்கிற ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு
காலையில் போய் நம்ம ஒரு வாடியில் போய் நம்ம புதுசாக அடைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாடி 2 வாடி ஓடி இருக்கும். ஒரு வாடி பிடிப்பட்டதான் அதை நம்ம விற்க விடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நம்ம செய்த தவறுதலாலே ஏதோ இந்த மாதிரி பிடிப்பட்டிருக்கலாம். அடுத்தது நம்ம தயார் பண்ணி அதை அடைச்சி அதை ஜெயிக்கணுங்கிறதுக்கு இப்போ இது ஒரு உதாரணம். அதனால் புதுசாக மாடு யாராவது நீங்கள் வாங்குறீங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வாடியில் போய் விட்டுறோம் பிடிப்பட்டு சொல்லி விட்டுறாதீங்க. அதுக்கு தேவையான அதுக்கு சத்தான உணவை கொடுத்து தேவையான பயிற்சியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஒரு இது இப்போ இது நான் சொல்கிறது புரியுது. ஆனால் இன்னொரு கேள்வினா, இப்போ இந்த மாடுகளை வளர்க்குறதுல என்னென்ன சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது? ஆனால் மாடு நின்று மேய்ஞ்சதுன்னா கஷ்டம் தெரியாது. மாட்டுகளுக்கும் பில்லு பச்சை மேய்ஞ்சதுன்னா பசுமையாக பச்சை மேய்ஞ்சதுன்னா மாடு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காடு வறட்சியாக இருக்கிறதுனால தண்ணி இல்லை, மாடு மேய்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம ஆளுவெல்லாம் ரொம்ப வாடுறாங்க. ஏன்னா வெயில் இல்லை, மழை பெய்யவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது முன்னாடி வயகாலெலாம் இருந்த நிலமை வேற, இப்போ வேற. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தரிசாக இருந்துச்சு, காடாக இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் விவசாயமாக இருக்கு. இன்னும் போக போக எப்படி என்னன்னு தெரியல. லாஸ்ட் வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வகையில் இருக்கணும் போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து மானம் ஒத்து உழைக்கல. ஒத்து உழைக்கணும். அதை ஒத்து உழைச்சா மழை பெஞ்சா பிரச்சனை இல்லை. எப்போ ஆமாம் மழை பெய்யணும், ஆள்கள் அதே மாதிரி ஒத்து உழைக்கணும். அதே மாதிரி இந்த ஜீவனம் வளர்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒத்து உழைக்கணும். ஆமாம், எல்லாம் சப்போர்ட் பண்ணா இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரே இடத்துல இருந்து பாக்குறது இல்ல. நாளைக்கு இந்த காடு இல்லைன்னா நம்ம ஒரத்தநாடு வரலையும் போறோம். இங்க வடக்க பார்த்துட்டீங்கன்னா லக்கூர் குன்னம் அந்த ஏரியாவிலையும் போறோம். இந்த ஏரியாலாம் எல்லாத்தையும் ஒத்துமா ரசிக்கணும்ல எல்லாத்தையும். சில பேர் வெறுக்கிறாங்க. அங்க இருந்து போற இடத்துல பகல் நைட்ல மாடு ஓட்டுறோம். நம்மள மாதிரி தானே டிரைவர் லாரி ஓட்டுறாங்க போறாங்க. அவங்க தூக்கப்பத்துல இருந்து மாடு ஒரு இடத்துல போனா விட டக்குன்னு தூக்கப்பத்துல விட்டா விட நைட் பயணத்துல போகுது. அது அந்த சிரமம் இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பகல்ல ஓரளவு நைட்ல ஓரளவு கொஞ்சம் சிரமம் சொல்லலாம். பகல்ல மாடு போகும்போது அந்த பாதையில மாடு போற பாதையில தண்ணி இருக்கணும், மேட்ச் இருக்கணும். ஏன்னா இப்ப போனா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் மாடு கண்டிப்பா இறக்கணும். ஏன்னா மாடு போயிட்டு இருக்கும்போது நடக்கிற மாடு முன்னாடி நடந்து போயிடும், நடக்காத மாடு பின்னாடி நிற்கும். அந்த மாடு ஒன்று சேர்ந்து போறதுக்காக ஒரு இடத்துல போய் தேக்குவோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்லாம் வச்சுன்னா அந்த இடத்துல தேக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அப்படிலாம் எல்லாமே ஒத்துழைக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான். முன்ன மாதிரி எதுவுமே இல்லை, இப்போது ரொம்ப சிரமத்தோடு தான் இருக்குது. இந்த வருஷம்னு பார்த்தா ரொம்ப சிரமம். எதுக்குமே இல்லை. இப்போ ஒரு விவசாயி கடை கட்டுறாங்கன்னா வயல் விளைஞ்சாதானே அவங்க கடை கட்டுவாங்க. இப்போல்லாம் பார்த்தா எங்கப்பா வய விளையுது கடை கட்டுறேன் அப்படிங்கும் போது நம்ம கை காசை போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கண்ணுட்டியை விற்று இந்த கண்ணுட்டியை விற்று செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ணுட்டி விற்று ஆளுகள்லாம் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குது. மழை பெய்யணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒரே மனசா இருக்கணும், இயற்கையை ரசிக்கணும். அவ்வளவுதான். இயற்கை விவசாயம் இயற்கையை ரசிச்சாதான் இது இருக்கும்னு கண்டிப்பா சொல்ற மாதிரி. இப்ப நீங்க இந்த கடை கட்டுறதுனால தான் உங்களுக்கு இது வருமானமேங்கிறது இந்த கடை கட்டுறது. ஆமா, ஏன்னா இந்த மாட்டை பாதுகாக்கிறோம்னா கடை கட்டணும். ஆமா, கடை கட்டுறதுனால உங்களுக்கு வருமானமா இருந்தா கூட இப்ப இந்த வயல்ல பாத்தீங்கன்னா அதோட இந்த சாணம் அந்த சிறுநீர்லாம் இதுக்கு ஒரு உரமா வருது. கண்டிப்பா அது உரமா இருக்கிற வயல் நல்லா விளையும். அது இயற்கை விவசாயம் கொண்டு போகணும். அப்ப இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நீங்க சில பேர் செயற்கை ரசிக்கிறவங்க, சில பேர் இயற்கை ரசிக்கிறவங்க இருக்காங்களே. இது ஒரு பாதி, அது ஒரு 50 பேர் இருந்தா இது 50 பேர் இருக்காங்களே. அப்படிங்கும் போது எனக்கு என்னன்னா இயற்கை என்ன ரசிக்கணும். நம்ம இயற்கை இருந்துச்சுன்னா இதுவும் இருக்கும். ஆமா, அடுத்தது இன்னொரு கேள்வினா, இப்போ இந்த உம்பளச்சேரி கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கண்ணு வீரியமாக இப்போ போட்ட கண்ணுடைய பார்த்தீங்கன்னா டக்குனு ஏஞ்சி நடக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா அதான் உம்பளச்சேரி. இப்போ சீம மாடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடு அதுவும் மாடு இது மாடு தான். இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 மேக்சிமம் 2 அவ்வளோதான். இவ்வளோ இதான் பால் அந்த மாட்டுக்குன்னு பார்த்தா. எவ்வளோ தீனி வச்சாலும் இதான் பால் இருக்கும். இதே ஒரு சீம மாடு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வரையும் பால் இறக்குது. நாங்கள் இந்த 2 லிட்டரு இப்போ இந்த 2 லிட்டரு 1 லிட்டர் 50 ரூபான்னு வச்சுங்க. 2 லிட்டர் 100 ரூபா, 10 லிட்டரு 15, 50, 500 ரூபா. அதுக்கு போயிட்டாங்க. அதான் செயற்கை, இதுதான் இயற்கை. செயற்கை தேடி போனா அப்படிதான் போகணும். இயற்கை தேடினா சீக்கிரம் எந்திரிக்கலாம், செயற்கை தேடினா சீக்கிரம் படுக்கலாம். அந்த அளவுக்கு வீரியம் இருக்குன்னு. ஆமா, அதனாலதான் அந்த 10 லிட்டர் பால்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அது 2 லிட்டர் பால்ல இருக்கும். அதுல எனர்ஜி இல்ல, இதுல எனர்ஜி இருக்கு. இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாலே குடிச்சிட்டு வாழ்ந்தவங்களா இருக்காங்க நிறைய பேர். இப்ப என்கிட்ட மாடு விட்டுருவாங்க ஒரு 4 பேர் மாடு விட்டுருவாங்க. அந்த 2 மாட்டால வாழ்ந்தவங்களா இருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு. ஆமா, அது அவ்வளவும் அந்த பால் கூட காரணம் தான். பால் காரணம். கண்ணுட்டி வித்துக்கிறாங்க, அந்த பால் அவங்களுக்கு தேவைக்காக தயிர் மோர் இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. இதான் இது. இந்த மாடு இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் இயற்கை அழியாது, அவ்வளவுதான் சொல்லலாம். இது இந்த எல்லாம் செருப்பு போட்டு நடக்கிறாங்க, போறாங்க, டைல்ஸ் நடக்கிறாங்க, ஏசியில இருக்காங்க. இதுதான் இந்த மாட்டில் கூட இருந்து பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு கேரண்டி நான். எந்த விதமான சீக்கும் வராது இது. சரி, இப்போ மாடெல்லாம் நீங்கள் இப்போ அடைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் மாட்டை அடைச்சிட்டு எங்கேயாவது போயிடுவீங்களா இல்லை மாட்டோட இருப்பீங்களா? நமக்கு
ஃபுல் டைமே இதுதான் நம்மளுக்கு. பார்ட் டைம்னு எதுவுமே இல்லை, ஃபுல் டைம்னு பார்த்தா இதுதான். மழை பெஞ்சாலும் இங்கே தான் இருப்பீங்க, காஞ்சாலும் பேஞ்சாலும் இதோடய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆமாம், நல்லது கெட்டது ஏதாவதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நம்ம ஆளுக்கு பார்த்துப்பாங்க, நம்ம ஆளுகளுக்கு நல்லது கெட்டதுன்னா நான் பார்த்துப்பேன், அவங்க போவாங்க. இதுதான் மாற்றமாக, இதுதான் கண்டினியூ நடக்கும். அவங்க தேவைக்கு அவங்க போயிட்டு வர வரைக்கும் நம்ம வைப்போம். அவங்க போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க வேலையை நம்ம சேர்த்து பார்க்கறதுனால ரொம்ப சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி போகிறது போய் தான் ஆகணும். ஆனால் இதுதான் வாழ்க்கை, எதுவும் பார்ட் டைம், இதுதான் ஃபுல் டைம். எங்களுக்கு வேற எதுவும் இல்லை வேலை, இதுதான் வேலை. சரிண்ணா. அடுத்து நான் இப்போ உங்கள் கடையிலேருந்து நீங்கள் ஏதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து வெளியே கொடுத்துறீங்களாண்ணா? கொடுத்துருக்கேன். இப்போ நான் கண்ணை தான் நிறையா கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. இப்போ 2017 தான் ரீசெண்டாக வெடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு மேலே ரத்தம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போது ஓரளவு காளையெல்லாம் அழிஞ்சிருச்சு. எப்படின்னா வேடிக்கை தான் இல்லையா, பசு மாடாக இருந்தாலும் கண்ணு போடும், காளையை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாக. உங்களை மாதிரி ஆளால் ஆமாம், இப்போ நிறைய பேர் காளையை வித்துட்டாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் காலை வச்சிருக்காங்க. அவங்களாம் ரசித்தவங்க, என்னைக்காவது ஒரு நாள் வேடிக்கை நடந்துடாது, விடிய காலம் பிறந்துடாதுன்னு வச்சுருந்தாங்க. சில பேர் ரொம்ப நம்ம ஆசைக்காக வச்சுருந்தவங்க, ஏழெல்லாம் இருக்காங்களே, அவங்க கொடுத்துருவாங்க. கிடை மாட்டில் அனைத்து பேரும் காலை வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு கண்ணு பிறக்கணும் அப்படிங்கிறதாக மாடு வச்சு காலை வச்சுருந்தாங்க. அப்போது இருந்தது தான் அந்த காளையெல்லாம். அதில் போனதெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாஞ்சிக்கோட்டை சுரேஷுங்கிற அவருக்கு ஒரு காளை ஒன்று கொடுத்துருக்கேன். பெரிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மாட்டில் இருக்கிற மாடு அப்படியே இருக்குது. நான் எதுவும் விற்கலை, ஏன்னா எல்லாம் நிறையா ஊக்க மாட்டேன். ஒரு 12 மாடு நம்மள்ட்ட மொத்தம் மாடுன்னு பார்த்தீங்கன்னா மாடாகவே இருக்கும். அது எந்த மாடா எப்படின்னா ஒரு வேடிக்கையில் தகுந்த மாதிரி அங்கே வேடிக்கை பார்த்து மாடு வைப்பேன். 12 மாடையும் ஏற்றிட்டு போயிடுவேன், 3 டாட்டாஸில் ஏற்றிட்டு போயிடுவேன், செலவெல்லாம் பார்க்கறதில்ல. அந்த வாடிக்கு தகுந்த மாதிரி மாட்டை வைப்பேன். எல்லா மாடும் அவுக்க முடியாது, ஆனால் எல்லா மாடும் அவுத்து ஒரே ஊர்னா நடுவில் ஊரில் மட்டும் அவுத்தேன். நடுவில் ஊரில் மட்டும் அவுத்தா எல்லா மாடும். மற்ற ஊரில் ஒரு 4 மாடு 3 மாடு 5 மாடு. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 மாடு நிற்கும். நம்ம பசங்களுக்கு ஒரு தேசம் பாய்ச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உண்மையாக இருக்க பசங்க நம்மள்ட்ட எல்லாம் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் காளைகள் இருக்குது. அவங்கள்ட்ட காளைகள் இருந்தாலும் ஒரு நாள் தான் அவங்க பேரில் அவுத்ததே இல்லை மாடு. நம்ம பேர் சொல்லி தான் அப்பாவுக்கு நான் இப்படி உண்மையாக இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம பசங்களும் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க நம்ம பசங்க. அவங்கள்ட்டையும் காலம் இருக்கு. அவங்க மாட்டை என் மாடு அவுக்கலனாலும் அவங்க மாட்டை அவுத்துருவேன். நான் மாடு அவுக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளை நம்பி வரும்போது அவங்க மாடு அவுக்கும். நான் என் மாடு அவுக்காத போயிருக்க தவிர அவங்க மாடு திரும்பி வந்ததே இல்லை, அவுக்காதது. அவங்க மாட்டை அவுத்துருவேன். அவங்க மாட்டை அவுத்த பிறகு தான் என் மாடு வைப்பேன். சரி சரி சரி. அதுக்கப்புறமா நான் இப்போ இந்த மாடுகள்லாம் இப்போ இந்த கன்றுகள்லாம் இப்போ கொடுத்துருதா சொன்னீங்க. இப்போ புதுசாக உங்கள் ஒரு கடைக்கு வராங்க, இப்போ உங்கள் கடைக்கு வராங்க, இப்போ ஜல்லிக்கட்டு கண்ணை தேர்ந்தெடுக்கான்னு வச்சுங்களேன், எதெல்லாம் பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சில மைண்ட் செட் இருக்குல்ல. இப்போ என் டேஸ்ட் வேற, உங்கள் டேஸ்ட் வேறல்ல. அது மாதிரி இப்போ நான்லாம் யோசிக்கிறது, மாடு அடையாளப்படுத்தத்தோடு இருக்கணும், அடையாளப்படுத்தோட மாடு வேகமாக இருக்கணும், மாட்டு வழிகால் பார்த்து மாடு தேய்க்கணும், மாட்டு உருவத்தை பார்த்து மாடு தேய்க்கணும், அதான் கை கால் தரமாக இருக்கணும். ஏன்னா வெடுப்பு காடு கரமயிற மாடு என் மாடு. அது மாதிரி இப்போது ஒரு மாட்டு மேலே தவுதுன்னா அந்த மாட்டு மேலே தவும்போது வெடுப்புகள்லாம் இருக்கும், காலை விட்டுச்சுன்னா கால் போயிடும், குச்சி கை கால் மேலாம் போயிடும். அதனால் கை கால் வரம் பார்த்துக்கணும். சுழிகள் இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா இப்போ சுழியெல்லாம் பார்த்தா கண் எடுக்க மாட்டாங்க. இப்போ சுழி மாட்டெல்லாம் இருந்ததுன்னா வெட்டுக்கு போயிடுது, இந்த மாதிரி கருகி போயிடுது. அதனால அந்த நம்ம கண்ணு பிறந்ததுன்னா வெட்டுக்கு போகுது அப்படிங்கிறதுனால சுழி பார்த்து மாடு தேய்க்கணும். நல்ல சுழியாக பார்த்து மாடு தேய்க்கப்போம். அடையாள பொருத்தத்தோடு இருக்கணும், மாடு கோரமாக இருக்கணும், கை கால் திருத்தமாக இருக்கணும், மாடு ஊக்கமாக இருக்கணும். அது மாதிரி கண்ணு பார்த்து தேய்க்கும். பிறக்கும் போது தெரியும் கண்ணு, இந்த கண்ணு தேய்க்கலாம், பிறந்த ஒரு வாரத்தில் தெரியும் இந்த கண்ணு தேய்க்கலாம். அது வந்து மாடு பால் இருக்கணும் அந்த மாட்டில், அப்போ தான் கண்ணு ஊக்கமாக வரும். பால் வழி பார்த்து தேய்க்கணும், மாட்டு வழிகால் பார்த்து தேய்க்கணும். அதான் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கடைக்கு நீங்கள் வந்து ஒரு கண்ணு நீங்கள் எடுக்க வரீங்கன்னா இப்போ அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து இப்போ ஒரு கடை மாட்டில் வந்து ஒரு உம்பளச்சேரி கண்ணு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கால் வெள்ளை இருக்கணுங்கிறாங்க, வால் வெடி வெள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க, நெத்தியில் வந்து அது புட்டு இருக்கணும், சுழியை பார்க்குறாங்க, பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறமா 4 காலம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா கட்டகாலாக இருக்கணும், மூஞ்சி குறுமூஞ்சாக இருக்கணும், காது சிறுத்து இருக்கணும்னு சொல்கிறாங்க, கண்ணுலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நெஞ்சு வந்து நல்லா ஊக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி கன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டுக்கு 3/4 ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ உங்களுடைய வந்து அனுபவத்தை வந்து இப்போ எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை சந்தித்ததில் வந்து எனக்கு வந்து முக்கியம் நன்றி. ஏன்னா பாருங்கள், இப்போ நாட்டு மாடுகளில் வந்து நம்ம இப்போ இந்த அளவுக்கு ஒரு அனுபவங்கள் நம்ம சேனலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ இவங்க அண்ணன் வந்து இன்னும் வந்து அண்ணா இருக்கிறதுனால தான் வந்து இப்போ இந்த மாடுகள்லாம் இருக்குது, நாட்டு மாடுகள் இருக்கிறதுனால தான் வந்து இப்போ விவசாயம் வந்து நல்லா இருக்குது. நாட்டு மாடுகள் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாவே வந்து விவசாயமும் இயற்கையும் வந்து கொஞ்சம் வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணா சொல்கிறாங்க. அதனால் வந்து அண்ணா வந்து மேலும் வந்து நாட்டு மாடுகளை வளர்த்து இவருக்கு வந்து இன்னும் பேரும் புகழும் வாங்கி தரும்படி கோட்டியா சேனல் சார்பாக வந்து நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா.